ஆண்டவர் ரட்சகர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே காலை வணக்கம். இன்றைய தேவனுடைய வார்த்தை, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து விடுகிறபடி வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாய் முடிய பண்ணினார். தேவனுடைய பிள்ளைகளே, யோசேப்பு தன் கூட பிறந்த சகோதரர்களை பார்த்து சொல்கிறான், சகோதரர்களே, நீங்க என் கூட பிறந்தவங்க, என் ரத்த உறவு. ஆனா நீங்க எனக்கு என்ன செஞ்சீங்க? தீமை செய்தீர்கள். ஆனால் தேவனோ அதை நன்மையாய் முடிய பண்ணினார். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையில அநேகர் உங்களுக்கு தீமை செஞ்சுட்டாங்களா? அநேகர் உங்களை நஷ்டப்படுத்தி விட்டார்களா? அநேகர் உங்கள் வாழ்வை கெடுத்து விட்டார்களா? அநேகர் உங்களுக்கு துன்பத்தை உண்டாக்கி விட்டார்களா? அநேகர் உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகளை தடுத்து போட்டு விட்டார்களா? அதன் நிமித்தம் நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீர்களா? என் நன்மை போய்விட்டதே, என் ஆசீர்வாதம் போய்விட்டதே, எனக்கு வர வேண்டிய ப்ரொமோஷன் போய்விட்டதே, எனக்கு வர வேண்டிய வேலை போய்விட்டதே, எனக்கு வர வேண்டிய தொழில் போய்விட்டதே, என் குடும்பத்துக்கு வர வேண்டிய சொத்து போய்விட்டதே, மனிதர்கள் எனக்கு தீமை செய்து விட்டார்களே என்று சொல்லி கதறி அழுது கொண்டிருக்காயா? துக்கத்தோடு இந்த கால வேளையில உட்கார்ந்து கொண்டிருக்காயா? ஆண்டவர் சொல்கிறார், நான் தீமைகளை நன்மையாய் முடிய பண்ணுகிற தேவன். தேவனுடைய பிள்ளைகளே, யாராரு உனக்கு விரோதமாய் தீமை செய்தார்களோ பயப்படாத, கலங்காத. நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் உன்னை வழி நடத்துவேன். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ போகிற இடமெல்லாம் நான் உன்னோடு கூட இருந்து நான் உன்னை உயர்த்தி நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். ஆண்டவர் சொல்லுகிறார், தீமைகளை நன்மையாய் முடிய பண்ணுவேன். அவங்க எனக்கு தீமை செஞ்சுட்டாங்க, இவங்க எனக்கு தீமை செஞ்சுட்டாங்க, என் வாழ்க்கையில எனக்கு கஷ்டத்தை உண்டாக்கிட்டாங்க, வருத்தத்தை உண்டாக்கிட்டாங்கன்னு சொல்லி மனிதர்கள் மேல வருத்தத்தோடு துக்கத்தோடு நீ உட்கார்ந்துகிட்டு இருக்காத. தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் சொல்றார், அவர்களை தீமை செய்தார்களா? பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அந்த தீமையை உனக்கு நன்மையாய் முடிய பண்ணுவேன். அவர்கள் நீ வேதனைப்படுத்தினார்களா? நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அந்த வேதனையை நான் உனக்கு சந்தோஷமாய் மாற்றி தருவேன். விண்ணையும் மண்ணையும் படைத்த கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். மற்றவர்களுக்கு தீமை செஞ்சுட்டாங்கன்னு சொல்லி வருத்தப்படாத. அந்த எல்லா தீமைகளை தேவன் உனக்கு நன்மையாய் முடிய பண்ணி அதை ஆசீர்வாதமாய் மாற்றி நாள் ஒன்று வரும். உங்களுக்கு தீமை செய்தவர்கள் உங்களை பார்த்து வெக்கப்பட்டு கூனி குறுகி போகத்தக்கதாக தேவன் அவர்கள் கண்களுக்கு முன்பாக உங்களை மேன்மையாய் வைப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை உயர்த்துவார். தீமைகளை நன்மையாய் மாற்று தேவன் இந்த காலவேளையிலே உங்களோடு கூட இருக்கிறார். சகலமும் நன்மையாய் மாறும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.